காரைக்குடியில் நியூஸ்7 தமிழ் நடத்தும் ஊரும் உணவும் திருவிழா இரண்டாவது நாளாக களை கட்டியிருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளுடன் உணவு வகைகளை சுவைக்க பொதுமக்கள் ஆர்வமுடன் வருகை தந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மண்டல செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். வணக்கம் செந்தில்குட்டி, காரைக்குடியில் இரண்டாவது நாளாக உணவு திருவிழா நடந்து வருகிறது. இங்கு மக்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது? பதிவு பண்ணுங்க. நியூஸ்7 தமிழ் நடத்தக்கூடிய ஊரும் உணவும் திருவிழாவானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகள், அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற சிறப்பான அந்த உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ஊரும் உணவும் திருவிழா. அந்த ஊரும் உணவும் திருவிழா ஏற்கனவே மதுரை மற்றும் ஓசூர் பகுதிகளில் 10 லட்சம் மக்களை கவர்ந்த வகையில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருந்தது. இந்த நிலையில் காரைக்குடியில் நேற்று இந்த ஊரும் உணவும் திருவிழாவானது நடந்து வருகிறது. மிக ஆர்வமாக காரைக்குடி மக்கள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்று இருக்கிறார்கள். தற்போது இரண்டாவது நாளாக இன்று 12 மணி அளவில் உணவு திருவிழாவானது காரைக்குடி பகுதியில் தொடங்கியது. தற்போது மக்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்னும் மக்கள் மாலை வேலை ஆகும்பொழுது கூடுதலாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் உணவு திருவிழா நிகழ்ச்சியில் நம்முடைய நியூஸ்7 நடத்தக்கூடிய ஊரும் உணவும் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை உணவோடு பாரம்பரிய கலைகள், விளையாட்டு போட்டிகள் எல்லாம் மிகவும் கவர்ந்ததன் காரணமாக இந்த கூட்டம் என்பது மாலை வேளையில் அதிகமாக காணப்பட்டது. ஒரே நாளில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் காரைக்குடி பகுதியிலிருந்து வருகை தந்து ஒரு வரவேற்பை ஊரும் உணவும் திருவிழாவுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம இங்கே காரைக்குடியில் உணவு திருவிழாவில் நிறைய பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டே கேட்கலாம். மேடம் வணக்கம். இப்போ இந்த உணவு திருவிழா எப்படி உங்களுக்கு காரைக்குடி பகுதியில் முதன்முறையாக நடந்துட்டு இருக்கு? எப்படி இருக்கு? எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வகை உணவுலாம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருக்கு. என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு பார்க்குறது? இந்த மாதிரி மூலிகை உணவுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கு. நீங்கள் சொல்லுமா, இப்போ குடும்பத்தோடு கலந்துக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கா? என்ன மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் தேடி வந்தீங்க? அது மாதிரி திருப்திகரமாக இருந்துச்சா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி? ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஆனால் குடும்பத்தோடு வர அளவுக்கான ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. புதுசான நிறைய மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ நாட்டில் நிறைய பேர் அப்படி தான் மாறிட்டு இருக்காங்க. அதுவும் இங்கே நிறைய கிடைக்கிது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், டேஸ்ட்டும் பார்க்குறோம், வாங்கிட்டும் போகிறோம். இப்போ காரைக்குடியில் இந்த மாதிரி ஒரு திருவிழா மீண்டும் மீண்டும் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது அடிக்கடி நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், மக்களுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம காரைக்குடியில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு இருக்காது. இப்போ நம்ம பாரம்பரிய உணவையும் கொண்டு வந்திருப்போம், அதே போல் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்து போகிறோம். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்குது? ஒரு மாதிரி சைக்கிளாக ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இந்த சாங்ஸு மியூசிக்லாம் கேட்குறப்போ கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ நம்ம காரைக்குடியிலேருந்து பெரும்பாலான மக்கள் ஆர்வமோடு கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நேற்று வந்த பெரும்பாலான காரைக்குடி மக்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பொருளையும் நிதானமாக அவங்க உணவுகளையும் ருசித்து பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் அவங்க வெகுவாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்காக ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இப்போவே நம்ம இந்த இடத்துல குவிஞ்சிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு திருவிழானா நமக்கு ஒரு பிரியாணி மிகவும் தேவைப்படுவத ஒரு விஷயமா இருக்கும். அந்த அளவில் இங்கே பிரியாணி கடைகளும் நிறைய இடம்பெற்றிருக்கு. அவங்கக்கிட்டையும் கேட்கலாம். சார், இந்த பிரியாணி விற்பனை எப்படி இருக்குது? உங்கள் நிறுவனம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? மக்கள் ஆதரவுலாம் எப்படி? மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது சார். நம்ம பிரான்ச் எல்லா ஊர்லேயும் இருக்குது. காரைக்குடியில் நாங்கள் இப்போ ஒரு 4 மந்த்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ். உணவு திருவிழா மூலமாக உங்களோட விற்பனை எந்த அளவுக்கு நல்ல சாத்தியமாக இருக்குது? காரைக்குடி மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க? புது கஸ்டமர் நல்லா ரீச் ஆகிருக்கு. இனிமேல் தான் ஈவினிங். நேற்று உங்களுடைய விற்பனை எப்படி இருந்துச்சு? நேற்று நல்லா இருந்துச்சு சார். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா எப்படி விற்பனை இருக்குன்னு? நேற்றே நாங்கள் 2 ஸ்லாட்டு போட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்கு பார்ப்போம். விற்பனையாளர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்காங்க. இங்கே மக்கள் நேற்று எதிர்பார்த்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்பை விட அதிகமான மக்கள் நமக்கு ஆர்வமாக கலந்துக்கிட்டு இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்று உணவுகளை வாங்கி சென்றிருக்காங்க, உணவு அருந்திருக்காங்க. இந்த பாரம்பரிய நிகழ்ச்சிகளையும் அவங்க கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க.
இருக்காங்க. இது வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு உணவுப் பொருட்களோடு நடத்தக்கூடிய ஒரு ஊரும் உணவும் இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நம்ம வந்து முன்னெடுக்கணும், எங்கள் ஊரில் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் காரைக்குடி மக்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம கோடை காலமாக இருப்பதனால இந்த குளிர்பானங்களை வந்து இருக்கக்கூடிய ஸ்டாலில் வந்து மக்கள் கூட்டம் எப்போவுமே இங்கே வந்து நேற்றும் அதிகமாக இருந்துச்சு. இன்றும் வந்து நிறைய மக்கள் வந்து அந்த குளிர்பானங்களை சிறுவர்களும் அதில் வந்து பங்கெடுத்து அதை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக காரைக்குடி மக்களால் விரும்பப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் காரைக்குடியில் இருக்கக்கூடிய காரைக்குடி பலகாரங்கள் அந்த மாதிரியான ஐட்டங்களும் வந்து பயங்கரமாக விற்பனையாகிட்டு இருக்கு. எல்லா விற்பனையாளர்களுமே ஒரு திருப்திகரமான மனநிலையை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மற்ற அதாவது மாவட்ட அளவில் நடத்தும் பொழுது இருக்கக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து ஒரு மக்களுடைய ஆர்வம் வந்து இருக்குது. இதை வந்து மேலும் நீங்கள் வந்து தொடர்ந்து நடத்தணும்னு மக்களும் சொல்கிறாங்க, அதே போல் விற்பனையாளர்களும் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய நியூஸ் 7 இந்த 2வது நாள் ஊரும் உணவும் திருவிழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்குது, விளையாட்டுப் போட்டிகள் நடத்த இருக்குது. இதற்கான ஏற்பாடுகள் அங்கே நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. உரியடிக்கக்கூடிய அந்த விளையாட்டுப் போட்டிகள்லாம் இன்று மாலை வந்து நடைபெற இருக்குது. இந்த கலை நிகழ்ச்சிகளில் வந்து மக்கள் வந்து அதிகமாக கலந்துக்குவாங்க. ஏற்கனவே நேற்று நடைபெற்ற அந்த பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் அனைத்துமே மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இளவட்டக்கல் தூக்கக்கூடிய நிகழ்ச்சி, இது இல்லாமல் சிறுவர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் இங்கே நடைபெற இருக்கு. உணவை எந்த அளவுக்கு விரும்பி வராங்களோ அதே போல் கலை நிகழ்ச்சிகளையும் உணவை எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் விளையாட்டு போட்டிகளையும் அவங்க பார்த்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது போன்ற ஒரு பொழுதுபோக்கு மற்றும் அது வந்து ஒரு அறிவுபூர்வமான பாரம்பரிய உணவுகளோட நடத்தக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும்ன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய காரைக்குடி மக்களுடைய மிக பிரதான கோரிக்கையாகவும் அமைஞ்சிருக்கு.